நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா மகிமைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராகிய ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே துதியாய் மாறட்டும், மகிமையாய் மாறட்டும் ராஜா. அதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. மத்தேயு 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 25ல் 14 to 30 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ நாம் வாசித்த இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது. சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு கூட நல்லா தெரியும். சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு இது நல்லா தெரியும். 1 தாலந்து, 2 தாலந்து, 5 தாலந்து கொடுத்தவங்க என்னென்ன செஞ்சாங்க எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்ச வேத பகுதி. சனிக்கிழமை உபவாச ஜபத்தில் இந்த வேத பகுதியை வாசித்து நல்லா தியானம் பண்ணி சூப்பராக ஜபம் பண்ணோம். ஏன்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை இந்த வசனத்தை நம்ம பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னா எவ்வளோ நேரம் இருக்கும் பாருங்க. 6 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சிச்சு. இப்போ மணி என்னாச்சு? 7:15. இன்னும் இந்த வசனத்தை எவ்வளோ நேரம் போதிக்க முடியும்? 40 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது. அதுக்குள்ளே இந்த வசனத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, ரொம்ப டீப்பாக பார்க்க முடியாது. ஆனால் உபவாச ஜபத்தில் 10:30க்கு ஆரம்பித்து 1:15க்கு முடிஞ்சிச்சு. 10:30லேருந்து 11 வரைக்கும் தான் ஒரு ஷிப்பு. 11 மணிலேருந்து 11லேருந்து 12, 12லேருந்து 1, 1:15, 2:15 மணி நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? இந்த வசனத்தை நல்லா ஒவ்வொரு வசனமாக தியானித்து ஒவ்வொன்றா அறிக்கை பண்ணி ஒன்றா ஜபம் பண்ணி அப்படி பண்ணியே முடியலை. சனிக்கிழமை அதனுடைய தொடர்ச்சி, காலையில் ஓலையூரில் அதனுடைய தொடர்ச்சி இந்த மாலை வேளையில் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கொண்டு சனிக்கிழமை ஒரு சில விஷயத்தை பார்த்தோம். எதை பார்த்தோம் சனிக்கிழமைனா? சம்பாதிப்பது குறித்து பார்த்தோம். எப்படி ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தி அதை எப்படி ஆத்துமாக்களாய் சம்பாதிக்கிறது. உலகத்திலே கர்த்தர் கொடுத்த படிப்பை பயன்படுத்தி வேலை செய்து பணம் சம்பாதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற அறிவை பயன்படுத்தி, இல்லைன்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற உடல் பலத்தை பயன்படுத்தி உழைச்சி பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தி அதை எப்படி அவருக்காக பயன்படுத்துவது அப்படின்னு சம்பாதிப்பதை குறித்து நாம் பார்த்தோம். எப்படி சம்பாதிப்பது? ஒருத்தவங்க ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கோ இல்லை அந்த வேலை செய்கிற இடத்துக்கோ அந்த வேலை செய்கிற நிறுவனத்துக்கும் அவர்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ தேவ ராஜ்யத்திற்காக ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும்னா பரலோக ராஜ்யத்தோடு நமக்கு நல்ல கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இயேசுவோடு தொடர்பு இருக்கணும், சபையோடு நல்ல தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே அப்படின்னு பார்த்தோம். சோம்பல் என்ன செய்ய, சாக்கு போக்கு சொல்வது இருக்கவே கூடாது. கர்த்தருக்காக நம்ம தாளந்துகளை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த திறமைகளை, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தருக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா சாக்கு போக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சோம்பல் இருக்கவே கூடாதுன்னு பார்த்தோம். அடுத்தது பயம். அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் பயந்து போய் தான் அதை என்ன செய்கிறான், புதைச்சி வைக்கிறான். ஐயோ நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நம்ம பயன்படுத்த முடியாது, அவங்கெல்லாம் நல்லா ஜபிக்கிறாங்க, நம்மளை ஏதாவது நினச்சிக்குவாங்க, அப்படிப்பட்ட பயம், தயக்கம் இதெல்லாம். ரெண்டாவது, அவன் போய் அதை என்ன செய்கிறான், புதைக்கிறான். அவன் போயிடறான், பிரயாணப்படுறான். வீணான அலுவல் சொல்லுவாங்கள்ல, வெட்டி வேலைன்னுவாங்கள்ல, வெட்டி வேலைகளில் போய் தலையிட்டோம்னா தாளந்த கர்த்தருக்காக என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாதுன்னு பார்த்தோம். இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஓலையூரில் ஒரு காரியத்தை பார்த்தோம். கணக்கு கேட்பதை குறித்து பார்த்தோம். கணக்கு கேட்பதை குறித்து அந்த எஜமான் தாளந்துகளை கொடுத்துட்டு போய் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்கிறாரு, திரும்பி வந்து கணக்கு கேட்டான். 19வது வசனம், வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார், நாம கணக்கு கொடுக்கணும். ஒரு சிலர் கணக்கு கொடுக்கறதுனா தண்டனைன்னுவாங்க. பாரு ஒன்றை ஆண்டவர் கணக்கு கேட்பாரு பாரு அப்படின்னு. அப்படி இல்லை. கணக்குன்னா கொடுத்ததுக்கு, அவனுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேனே, இவ்வளவு தாளந்துகளை கொடுத்துருக்கேனே,
ஒரு சிலர் பேச ஆரம்பித்தா சுற்றி எல்லாம் நின்று பார்ப்பாங்க, நல்லா பேசுவாங்க. பேசணும்னு நம்ம பேசணும்னு ஒரு சிலர் விரும்புவாங்க. அப்போ பேச்சு திறமை நமக்கு என்ன இருக்குது, அதை இயேசுவுக்காக பயன்படுத்தணுமா இல்லையான்ற கணக்கை என்ன செய்வார், அவர் கேட்பார். ஒரு சிலர் நல்லா ஜெபிப்பாங்க. அந்த ஜெப அபிஷேகத்தை நம்ம கர்த்தருக்காக பயன்படுத்தணுமா இல்லை எப்போ பார்த்தாலும் நமக்குன்னே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோமா? ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க, இந்த மாதம் வாக்கு தத்தத்தை குறித்து சாட்சி சொன்னாங்க. அவங்க பையன் சொல்கிறான், அந்த பையன் அவங்க சிஸ்டருடைய பையன், ஐயோ எங்கள் வீட்டில் காலையில் ஆனாலே மந்திரம், எங்கள் அம்மா மந்திரம் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். என்ன போடும் மந்திரம்? என்னன்னா இந்த ஆவியை கட்டுறேன், இந்த ஆவியை கட்டுறேன், இந்த வகையை கட்டுறேன், இந்த வகையை ஆவி ஆவி ஆவி. அவங்க வீட்டுக்கார் பேரை சொல்லி 20 ஆவி, பிள்ளைங்க பேரை சொல்லி இது பேரில் 10 ஆவி, அது பேரில் 10 ஆவி, பக்கத்து வீட்டுக்காரன் மேலே ஒரு 4 ஆவி, ஏற்ற வீட்டுக்காரன் மேலே ஒரு ஆவி ஆவி ஆவி. அந்த பையன் சொல்கிறான், ஐயோ காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு டீயை குடிக்கிறதுக்குள்ளே அந்த ஜப சத்தத்தை கேட்டால் நம்ம வீடு ஃபுல்லாக பேயாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னா. ஆனால் கர்த்தர் கிருபையில் அவங்க 1ஆம் தேதி அன்னைக்கு மெசேஜை கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அந்த ஆவியெல்லாம் விட்டுட்டு வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. என் கணவருக்குள் வெளிச்சம் உண்டாக கடவுது, பிள்ளைகளுக்குள் வெளிச்சம் உண்டாக கடவுது, என் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் உண்டாக கடவுது, என் பொருளாதாரத்தில் வெளிச்சம் உண்டாகட்டும், இருள் விலகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், இருள் விலகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். இதையே சொல்ல 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 அந்த பையன் வேலைக்கே போக மாட்டானா. அவனுக்குள்ளே எக்கச்சக்க ஆவி இருக்குது, இல்லைன்னு இல்லை. சோம்பலின் ஆவி, நிர்விசாரத்தின் ஆவி, தூக்கத்தின் ஆவி, பொய்யின் ஆவி, எல்லா ஆவியும் கட்டி 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 ஒன்றும் முடியாமல் போன சூழ்நிலையில் வெளிச்சத்தை பற்றி சொல்ல சொல்ல என் மகனுக்குள் வெளிச்சம் உண்டாகட்டும், என் மகனுக்குள் வெளிச்சம் உண்டாகட்டும். இன்றைக்கி அந்த பையன் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அல்லேலூயா. 1ஆம் தேதியிலேருந்து அந்த வார்த்தையை அறிக்கை பண்ண 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 இன்றைக்கி தேதி 14ஆம் தேதிக்குள்ளே அவங்க என்கிட்ட சொல்லியே 4 நாளைக்கு மேலே ஆச்சு. கர்த்தர் அவனுக்கு ஒரு வேலையை கட்டளையிட்டார். அவன் இப்போ எங்கே போக ஆரம்பிச்சிட்டான், வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஆண்டவர் கணக்கு கேட்பார். அப்போ அவங்களுக்குள்ள அந்த ஜெபிக்கிற ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதை எப்போ பார்த்தாலும் வேறு மாதிரி ஜெபம் பண்ணாமல் வசனத்தை அடிப்படையாக வச்சு ஜெபிக்கும் போது அந்த தாளந்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். தாளந்துகளை ஆண்டவர் கணக்கு கேட்பார். உனக்கு கொடுத்துருக்கேனே, எவ்வளவு திறமை இருக்குது உனக்கு, நல்ல உடல் சுகத்தை கொடுத்துருக்கேன், நல்ல கைகால் சுகத்தை கொடுத்துருக்கேன், நல்ல படிப்பை கொடுத்துருக்கேன், நல்ல வேலையை கொடுத்துருக்கேன், எவ்வளவு நீ போய் இதை வச்சு எனக்காக நீ ஆத்தும ஆதாயம் பண்ண. நம்ம வேலை செய்கிற இடத்துல 4 பேர் நமக்கு நல்ல ஃபேவராக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எத்தனை பேர்கிட்ட போய் இயேசுவை பற்றி சொன்னோம். படிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் ஒன்று வரும், வசனம் சொல்லுது, எஜமான் திரும்பி வந்து, எஜமான் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வந்தோன்னே கேட்பார், ஏம்மா உனக்கு என்ன கொடுத்தேன், எனக்காக அதை வச்சு என்ன பண்ணினேன், எனக்காக என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்பாரு. அந்த கணக்கு கேட்பது அப்படின்றப்ப கணக்கு கேட்டுட்டு அப்படியே விட்டுற மாட்டார். கணக்கு கேட்டு நாம் கர்த்தருக்காக செய்த பிரயாசங்களின் கணக்குக்கு பலனை பெருக வைப்பார் அப்படின்னு பார்த்தோம். ஓலையூரில் என்ன பார்த்தோம், நம்முடைய கணக்குக்கு பலனை பெருக வைப்பார். அப்புறம் பார்த்தா நம்முடைய சத்துருக்களிடத்திலே கணக்கு கேட்பார். அவர்களோடு கூட நாமும் அந்த உலையில விழாமல் இருக்கும்போது நம்மை தூசிக்கிறார்கள், அப்படி தூசிக்கிறவர்களிடத்தில் நான் கணக்கு கேட்பேன். நிறைய வசனங்களை சொல்லி நம்ம அந்த வசனங்களை வாசித்து ஜெபம் பண்ணோம். இப்போ ஓரலாக சொல்கிறனால வசனம்லாம் சொல்லலை. சத்துருக்களிடத்தில் கணக்கு கேட்பார். நீ எப்படி என் பிள்ளைய நீ தூசிச்ச, எப்படி நீ இப்படி பேசின, எப்படி நீ இப்படி பண்ணின. நம்ம கேட்க முடியாத இடத்துல, நம்ம பேச முடியாத இடத்துலலாம் ஆண்டவர் போய் பேசுவார். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் யார்கிட்ட கணக்கு கேட்குறாருன்னா, நம்முடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களிடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார், கணக்கு கேட்குறார். இதையே நம்ம இப்படி எடுத்துக்கலாம், நாம் ஒருத்தரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறோன்னா அவங்கள குறித்து நம்மள்கிட்ட கணக்கு கேட்பார் ஆண்டவர். நீ தானே சொல்லி இந்த ஆத்துமாவை கூட்டிகிட்டு வந்த, நீ தானே இந்த ஆத்துமாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த, நீ தானே இந்த ஆத்துமாவை சபைக்கு கூட்டிகிட்டு வந்த, இந்த ஆத்துமா இடற மாதிரி நீ ஏன் நடந்த அப்படின்னு கணக்கு கேட்பார். இதெல்லாம் ஓலையூரில் பார்த்தோம். இன்றைக்கு இந்த மாலை வேளையில் என்ன வசனத்தை ஆண்டவர் நம்மோடு இந்த காரியத்தை சனிக்கிழமை சம்பாதிப்பதை குறித்து இன்னைக்கு காலையில் கணக்கு கேட்பார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். கணக்குனாலே தண்டனைன்னு நினச்சிக்க கூடாது, வெகுமதியும் அதில் இருக்குது. கணக்கு போட்டு பார்த்து
அவர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை நம்ம அவருக்காக பயன்படுத்தியிருந்தோம்னா அதுக்குரிய பலனை பெருக பண்ணுவாராம். நிறைய காரியங்களை பார்த்தோம். எப்படி ஆண்டவர் நமக்கு எப்படி கணக்கு பார்ப்பார், நம்ம அவருக்காக செய்யணும், பலன் எப்படி நமக்கு பெருகும்ன்றதை குறித்து பார்த்தோம். தாளந்துகளை புதைத்து வைக்காமல், புதைச்சி வச்சிடாம அவருக்காக பயன்படுத்துகிறவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். புதைச்சி வச்சோம்னா அவர்கிட்ட நம்மளால் நின்று பதில் சொல்லவே முடியாது. எவ்வளோ வாய்ப்புகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு, எவ்வளோ நல்ல தருணங்களை கொடுத்துருக்குறார். அவருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது எப்படி நிற்போம்? ஊழியர்கள்ட்ட கணக்கு கேட்பார். சொல்ல வேண்டியதை சபை மக்களுக்கு சொன்னியா அப்படின்னு கேட்பார். ஐயோ அவங்க கோச்சுக்குவாங்க, ஐயோ இவங்க கோச்சுக்குவாங்கன்னு போட்டு மூடி வச்சுட்டியா வசனத்தை அப்படின்னு கேட்பார். அங்கே தைரியமாக இருக்கணும்னு தான் இங்கே பேசுறது. இப்படிலாம் ஒரு சிலருக்கு வருத்தமாக கூட இருக்கும். என்னடா இப்படி பேசுகிறாங்க, திட்டுறாங்க, கொள்றாங்கன்னு. நீ வருத்தமாக இரு, நீ திட்டு என்ன வேணாலும் பண்ணு. அங்கே போய் அங்கே திட்டு வாங்கக்கூடாது. அங்கே போய் என்ன வாங்கிடக்கூடாது? திட்டு வாங்கிடக்கூடாது. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை ஆசாரியர்கள் சொல்லித்தர வேண்டும்னு பைபிளில் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. சரி, இன்றைக்கு இந்த மாலை வேளையில் அப்படி கணக்கு பார்த்து ஓகே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா கணக்கு பார்த்து ஃபெயில் ஆனவங்களுக்கு அழுகையும் பறக்கடிப்போம். அந்த இடத்துக்கு நம்ம போவேனா நினைக்கிறேன். ஏன்னா நம்மளையெல்லாம் ஆண்டவர் பாஸ் ஆக்கும்படி நம்மளை உந்தி தள்ளுவார். நல்ல ஒரு டீச்சர் அப்படின்னா 10 மார்க் எடுக்கிற பிள்ளைய எப்படியாச்சும் 40 எடுக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருவாங்க? பிரயாசப்படுவாங்க. உலக பிரகாரமான டீச்சரே அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது. அவங்க திறமையை வச்சு என்ன செய்கிறாங்க? ஆனால் பரிசுத்த தேவன் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்து நம்மளை பாஸ் பண்ண உதவி செஞ்சிருவார். அப்படி நம்ம பாஸ் பண்ணும்போது நம்முடைய தாளந்துகளை குறித்து அவர் கணக்கு பார்க்கும்போது 2 தாளந்தும் 5 தாளந்தும் வாங்கினவங்க மாதிரி நாம் ஆண்டவருக்காக பயன்படுத்தி இருப்போமானால் நமக்கு அவர் என்ன செய்வார்? அல்லேலூயா. இதை குறித்து நம்ம பார்க்கலாம். நமக்கு அவர் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 21 வாசிக்கலாம். அல்லேலூயா. உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலன், அவருக்காக நம்முடைய தாளந்துகளை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை நான் அவருக்காக பயன்படுத்தினேன் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் நம்மை பிரவேசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அப்படின்னா அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, எஜமானுடைய சந்தோஷத்தில் பங்கு பெறு. எஜமானுடைய சந்தோஷம் உன்னுடையதாகும். அல்லேலூயா. எஜமானுடைய சந்தோஷம், இயேசுவின் சந்தோஷத்தில் நமக்கு பங்கு கிடைக்குமா? இயேசுவின் சந்தோஷத்தில் நமக்கு பங்கு கிடைக்குமா? என்னமோ இயேசுவின் சந்தோஷம், என்ன சந்தோஷம்? இயேசுவின் சந்தோஷம் என்ன சந்தோஷம்? அதுதான் உலகத்திலேயே நல்ல சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம் அவரோட சந்தோஷம்தான். ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியில் போவோம் வருவோம், ஹோட்டல் போவோம், சாப்பிடுவோம், ஊருக்கு போவோம், எங்கே வேணாலும் போகலாம். அந்த சந்தோஷம்லாம் இந்த இந்த ஒரு வாரத்தோடு முடிஞ்சு போயிடும், ஒரு நாளோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் எஜமான் நமக்கு கொடுக்குற சந்தோஷம் நித்தியம் வரைக்கும் நம்மளோட வரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்கு வேணும்னா நாம் இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். காலையில் எந்திரிச்சு ராத்திரி படுக்கிறதுக்குள்ளே இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை நான் யாரோடாவது பகிர்ந்து கொண்டேனா, யாருக்காச்சும் நல்ல வார்த்தை பேசினேன்னா, யார்கிட்டையாச்சும் ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசினேன்னா, யாரையாவது இடறி போகிற மாதிரி நான் ஏதாவது நடந்தேன்னா, நம்ம சர்ச்சுக்கு ஒரு சகோதரி வராங்க ஓலையூர்லேருந்து. அவங்க சனிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு வந்துட்டு சொன்னாங்க, என் ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாக இருக்குது சிஸ்டர், இப்படியே போயிட்டா நல்லா இருக்கும்னாங்க. நான் சொன்னேன், இவ்வளவும் உங்களை அனுப்பி விடுறதுக்காக இல்லை, இருந்து கர்த்தருக்காக நீங்கள் உங்கள் தாளந்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அப்படியே எல்லாத்தையும் கேட்ட அப்பா அப்படின்னு. என்றைக்குமே ஜீவ வார்த்தைகள் நம்மளை மரணத்துக்கு நேராக கொண்டுட்டு போகாது, ஜீவனுக்கு நேராக தான் கொண்டு போகும். அல்லேலூயா. வசனத்தை கேட்டு அப்பா இப்பயே கண்ணை மூடிட்டா நல்லா இருக்கணும், எதுக்கு இருக்குது இதுக்கு? நீ கண்ணை மூடுறதுக்கு ஏன் வந்து வசனத்தை கேட்டுட்டு போய் கண்ணை மூடணும்?
கேட்காம போய் கண்ணை மூட வேண்டியதானே? அப்போ வார்த்தை சொல்லப்படுதுன்னா இயேசுக்காக நான் அதை எப்படி பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது, என்ன செய்யறது? எஜமானுடைய சந்தோஷம் எனக்கு வேணும். எஜமானுடைய சந்தோஷத்தில் பங்கு பெறுவாய். எஜமானுடைய சந்தோஷம் உன்னுடையதாய் மாறும். உலகம் கொடுக்குற சந்தோஷம் இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னைக்கு யார் மூலமா நம்ம சந்தோஷத்தை பெற்றோமோ அவங்க மூலமாவே நாளைக்கு நமக்கு ஒரு வருத்தம் வரும். இதுதான் உலகத்தினுடைய சந்தோஷம். அதனால சந்தோஷம் வந்தாலும் ரொம்பவும் சந்தோஷப்படக்கூடாது, துக்கம் வந்தாலும் ரொம்பவும் என்ன செஞ்சிடக்கூடாது, துக்கப்பட்டுறக்கூடாது. நம்ம சர்ச்சில் ஒரு பொண்ணு வந்து சொன்னிச்சு, அக்கா எங்கள் வீட்டுக்காரரு திருந்திட்டார் போலக்கா அப்படி இருக்கார். நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்படாத, ரொம்ப ஏன்னா வீட்டுக்காரர் திருந்தினா கர்த்தராச்சு, கர்த்தருக்கு நன்றி சொல்லு. இயேசுவே திருத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நன்றி. மோசமாக போயிட்டாருனாலும் கர்த்தர்கிட்ட போய் ஏசப்பா மோசமாக போயிட்டார வர நீங்கள் என்னன்னு பாருங்க. உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை முழுசா உங்களுக்குள்ள வாங்கிக்காதீங்க, வேண்டாம். அது நம்மளை அழுக வைக்கும். ஒரு நாளைக்கு அது என்ன பண்ணும், நம்மளை உட்காந்து அழ வச்சு வெடிக்க போகும். அதனால அப்படி தள்ளி வச்சிருங்க. சரி புள்ள சந்தோஷமா வந்து அம்மா நீ தான் எனக்கு உயிர், அப்படியாப்பா சரி, அப்படி ஒரு ஸ்டெப் தள்ளி வச்சு அந்த சந்தோஷத்தை பார்க்க கற்றுக்குங்க. அப்படியே உருகி ஐஸ்கிரீம் மாதிரி உளுந்துட்டீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அந்த சந்தோஷம் உங்களை வேதனைப்படுத்தும். உலகத்தினுடைய சந்தோஷம் நம்மளை வேதனைப்படுத்தும். பிள்ளையோட சந்தோஷமா, யாரோட சந்தோஷமா, பணத்தோட சந்தோஷமோ, நான் எதிர்பார்த்ததை விட சம்பளம் எனக்கு பல மடங்கு வருது, சந்தோஷப்படாதீங்க. இயேசுவின் பாதத்தில் அதை வைங்க. இயேசுவே இதை வச்சு நான் என்ன செய்யணும்? காலையில் ஓலையூரில் பார்த்தோம், கண்ணு தெரியாத 2 சகோதரிகளை குறித்து, அவங்க கர்த்தருக்காக எப்படி பயன்படுறாங்க. தேவனுடைய சந்தோஷம், எஜமானுடைய சந்தோஷம் நமக்கு வேணும். அதுக்காக உலக சந்தோஷமே வேணான்னு சொல்லலை. நல்லா சாப்பிடக்கூடாது, ஒரு சிலர் சொல்லுவாங்க உப்பு புளிப்பு காரம்லாம் இல்லாமல் அப்படியே சாப்பிடணும், அதெல்லாம் உள்ளே போனால் பாவம் வந்துடணும். அப்படிலாம் வராது. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடும். உனக்கு என்ன பிடிக்குதோ திருப்தியாக சாப்பிடு. நல்ல வஸ்திரத்தை உடுத்துங்க, என்ன ட்ரெஸ் போடணுன்னு விரும்பினதை போடுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அது நம்முடைய சந்தோஷமாக இருக்கக்கூடாது. ஆசைப்பட்டோம் போட்டோம் அவ்வளோதான், சந்தோஷப்படணுமா சந்தோஷம் அவ்வளோதான். களி கூறுதல், மகிழ்ச்சி, எல்லையில்லாத சந்தோஷம் அது நமக்கு கொடுக்கவே கொடுக்காது. அதை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நாளைக்கு பிரச்சனை. அல்லேலூயா. அப்போ எஜமானுடைய சந்தோஷத்தில் நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. ஒரு சில சந்தோஷத்தை நாம் பார்ப்போம். முதலாவது லூக்கா 15:7. எஜமானுக்கு என்ன வந்துருமா? சந்தோஷம் வந்துருமா. அப்போ ஒரு பாவி மனம் திரும்பினா எஜமானுக்கு சந்தோஷம் வரும்னா, அந்த எஜமானுடைய சந்தோஷத்தில் நமக்கும் பங்கு ஆண்டவர் கொடுக்குறாருனா, நம்மளை சுற்றி நம்ம குடும்பத்தில் பாவம் செய்கிறவங்க மனம் திரும்புவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்முடைய தாளந்துங்களை நாம் செலவழிக்கும் போது நம்ம குடும்பத்தில் யார் பாவத்தில் இருக்காங்களோ அவங்க மனம் திரும்புவாங்க. ஏன்னா எஜமானுடைய சந்தோஷம் என்னுடையதாய் மாறும். எஜமான் சந்தோஷப்படும் போது அந்த சந்தோஷம் அப்படியே என்னையும் நிரப்பும். யாராவது ஒருத்தர் பயங்கர சந்தோஷமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவரை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்கல்ல. இப்போ சந்தோஷமா வந்தால் முதல் என்ன செய்வாங்க? அகஸ்டின்ட்ட தான் கேட்கணும். சந்தோஷமா இருந்தால் என்ன செய்வாங்க? ட்ரீட் வைப்பார். யாருக்கு வைப்பார்? தன்னை சுற்றிலும் நெருக்கமானவர்களுக்கு இந்த சந்தோஷம் அப்படியே பாஸ் ஆகும். எப்படி பாஸ் ஆகும்? ட்ரீட் மூலமாக. அதே மாதிரி இப்போ பிரியா இருக்குது அப்படின்னா அது பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. பிரியாவோட வீட்டுக்காரர் அடுத்த வாரம் ஞானசானம் எடுத்துட்டாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த சந்தோஷத்தை பிரியா எப்படி வெளிப்படுத்தும்? பிரியாவோட யார் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ட்ரீட் கிடைக்கும். அப்போ எஜமானுடைய சந்தோஷம் எதுன்னா, பாவிகள் மனம் திரும்புகிறதுல தான் எஜமான் பயங்கர சந்தோஷப்படுவார். அப்போ அந்த எஜமானோடு சுற்றி அவரோட நெருங்கின வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க குடும்பத்தில் அந்த சந்தோஷம் வெளிப்படும். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய கணவர் பாவத்தில் இருந்தால் அவர் மனம் திரும்புவார், நம்முடைய பிள்ளைகள் பாவத்தில் இருந்தால் மனம் திரும்புவாங்க, நம்முடைய சகோதரர்கள் பாவத்தில் இருந்தால் மனம் திரும்புவாங்க, நம்மளோடு நெருங்கின நண்பர்கள் பாவத்தில் இருந்தால் மனம் திரும்புவாங்க. அல்லேலூயா. போட்டு ஆண்டவரே திருத்துங்க 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 திருத்துங்க. ஜெபிக்கிறது தப்பு இல்லை, ஜெபிங்க. ஆனால் அதை விட ஒரு ஸ்டெப்பு மேலே நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படுங்க. உங்கள் தாளந்துகளை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை. ஒரு சிலர் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். செல்ஃபோனில் ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க, இன்றே ரட்சணிய நாள், இன்றைக்கே மனம் திரும்புன்னு போட்டிருந்தாங்க.
எனக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்களேன் எப்படி ஊழியம் செய்கிறாங்க, எப்படி ஊழியம் செய்கிறாங்க. இன்னும் ஒரு சில தம்பிங்க போடுவாங்க அந்த மாதிரி ஸ்டேட்டஸு, மற்ற ஸ்டேட்டஸும் போடுவாங்க. அது இது தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு போடுறாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அதன் மத்தியில் இயேசுவுக்காக ஸ்டேட்டஸ் போடணும். இதுவும் போடுங்க, அதுவும் போடுங்க. நீங்கள் இது ப்ரைஸ் வாங்கினது அதெல்லாம் ஒரு சிலர் போடுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு போடுறோம். 4 பேர் சேர்ந்து நல்லா ஊர்களுக்கு போகிறோம், ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அதையும் போடுறாங்க. போடுங்க, உங்களை வேண்டான்னு சொல்ல. உங்கள் சந்தோஷத்தை உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட பகிர்ந்து கொள்றீங்க. ஆனால் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு இந்து சகோதரி, தினமும் அவங்க ஸ்டேட்டஸை நான் பார்ப்பேன், பார்க்கணுன்னே பார்ப்பேன். முதல்ல அவங்க ஸ்டேட்டஸில் என்ன இருக்குன்னா, அவங்க அந்த வழிபடுற காரியத்தை ஃபஸ்ட்டு வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வைப்பாங்க. அப்போ பாருங்களேன், அதுக்கிட்ட இருந்து அவங்க என்னத்தை கண்டாங்க? ஒன்றுமே இல்லை. ஆனால் கனப்படுத்துகிறாங்களாம், ஃபஸ்ட்டு அதை தான் வைப்பாங்க. நான் ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு கீழே ஏதாவது ஒரு ரிப்ளை போடுவேன். இயேசு உன்னை நேசிக்கிறார், உன்னை ஆதரிப்பார், அவரே உன் கண்மலை, அவரே உன் நம்பிக்கை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுவேன். ஒவ்வொரு சமயம் பிள்ளைங்க கூட சொல்லுங்க, ஏமா அந்த ஸ்டேட்டஸை பார்க்குறீங்க அப்படின்னு. பார்க்கறதுனால இல்லைடா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பக்தியை நாம் என்ன செய்கிறோம்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொள்வார். நான் இதை பார்க்குறேன், இதே ஃபோனில் அவங்க இயேசுவே ரட்சகர்னு வைக்கிறத நான் பார்ப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக உங்கள் தாளந்துகளை பயன்படுத்துங்க. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க. அட்லீஸ்ட் நான் காலையில் ஒரு சகோதரனை பற்றி சொன்னேன். 365 நாளில் சண்டேஸ் தவிர மீதி எல்லா நாளும் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவார். கர்த்தர் அவரை மிகப்பெரிய விதத்தில் கனம் பண்ணார். இது அவருக்கு கொடுத்த தாளந்து, அவருக்கு வேற எந்த தாளந்தும் தெரியாது. வண்டியை ஓட்டிட்டு வந்து சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுவார். வேலைக்கு போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறது, ஜெபம் பண்ணி அதை ஆண்டவர் கனம் பண்ணார். எஜமானுடைய சந்தோஷம் உங்களுடையதாய் மாறும். இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுங்கள், நான் என்ன செய்கிறது? உபவாச கூட்டத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டோம், எனக்குள்ளே என்ன கொடுத்துருக்குறீங்கன்னு கேட்டோம். அநேகர் எலும்பி சொன்னாங்க, எனக்குள்ளே ஆண்டவர் இதை கொடுத்துருக்காரு, எனக்குள்ளே அதை கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. ஆண்டவருக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது எஜமானுடைய சந்தோஷம் நம்முடைய குடும்பத்தில் பாவத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? மனம் திரும்புவார்கள். அடுத்த ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்ப்போம். ஆண்டவருடைய சந்தோஷம், அடுத்த சந்தோஷம் 3 யோவான் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 3 யோவான். ஆண்டவருக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னே பயங்கர சந்தோஷமாயிட்டார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:20. நீதிமொழிகள் 15:20. போதும்ப்பா. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுற. பரம தகப்பன் எதில் சந்தோஷப்படுவார் தெரியுமா? என்னோட பிள்ளைங்க ஞானமாக நடக்குது, என்னோட பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்குது, அதை பார்த்து பரலோக அப்பா சந்தோஷப்படுவாராம். அவருக்காக நாம் தாளந்துகளை செலவழிக்கும் போது, அவருக்காக அவருடைய ராஜ்யத்திற்காக சுவிசேஷம் நாம் அறிவிக்கும் போது அந்த சந்தோஷம் அப்படியே நமக்குள்ளே வருமா. நம்ம பிள்ளைங்க சத்தியத்தில் நடப்பாங்க, நம்ம பிள்ளைங்க ஞானம் உள்ளவங்களாக மாறிடுவாங்க. அல்லேலூயா. பிள்ளைங்கள உனக்கு ஞானமே இல்லையே, உனக்கு ஞானமே இல்லையே, நீ இதை செய், நீ அதை செய்யின்னு சொல்கிறத விட, இயேசுவே உமக்காக இன்றைக்கு நைட்டு படுக்கும்போது ஒரு கணக்கை கொடுத்துட்டு படுங்களேன். ஆண்டவரே இன்னைக்கு இவங்கக்கிட்ட இயேசுவே உங்களை பற்றி சொன்னேன், இன்றைக்கி இந்த ஆத்துமாக்காக உபவாசம் இருந்த ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சந்தோஷம் எனக்குள்ளே வரட்டும், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கட்டும், என் பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாய் மாறட்டும். ஒரு சில பிள்ளைங்க பயங்கர ஞானமாக இருக்கும், ஆனால் சத்தியத்தை என்ன செய்யாது, கை கொள்ளாது. அறிவாக இருக்கும், ஞானமாக இருக்காது. ஞானத்துக்குள்ளே சத்தியம் இருக்குது, அறிவுக்குள்ளே சத்தியம் கிடையாது. அறிவுக்குள்ளே என்ன இல்லை, பிள்ளைகள் அறிவாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகுன்னு வசனம் இருக்குது. பயங்கர அறிவாக இருப்பாங்க பிள்ளைங்கள்லாம். அதை பார்த்து சந்தோஷப்படாதீங்க, ஞானமாக இருக்காங்களான்னு பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே. பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படலையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் தானப்பா சொல்லியிருக்கிறீங்க, உன் பிள்ளைகள் சத்தியத்திலே நடப்பது தான் சந்தோஷம்னு சொன்னீங்களா, அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே.
என்னென்ன சந்தோஷத்தையோ தராருல, உலக பிரகாரமான சந்தோஷத்தை கொடுக்குறாரா இல்லையா? ஆசைப்பட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு வண்டி வேணும்னு கேட்குறாரு. கேட்டால் என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, ஆண்டவரே. ஒரு சாதாரண சாப்பாட்டு விஷயத்தே நினைப்போம், இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னா அது நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். இதெல்லாம் கொடுக்குறவர் எஜமானுடைய சந்தோஷத்தை தான் நம்ம கேட்குறோம். பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்தால் எஜமான் சந்தோஷப்படுவார்னா அந்த சந்தோஷம் அப்படியே எனக்குள்ளே வரட்டும், என் குடும்பத்துக்குள்ளே வரட்டும். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கட்டும், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கட்டும், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கட்டும். அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கண்டிப்பாக தருவார். எப்போ தருவார்னா உங்களுக்குள் கொடுத்துருக்கிற தாளந்துகளை கர்த்தருக்கு பயன்படுத்தணும். ஏங்க ஒரு சாதாரண பணம் கொடுக்குறாங்கங்க. வேலை செய்கிற இடத்துல என்ன கொடுக்குறாங்க? பணம். அது நான் தப்பாக சொல்லலை. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். காலையில் வேலைக்கு போகிறோம், நைட்டு வரோம், ஒரு 2000 ரூபா சம்பளம் தராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்க. இந்த 1000 ரூபா சம்பளத்துக்கு எவ்வளவு தூரம் நம்ம அவங்களுக்கு உண்மையாக இருக்கோம், எவ்வளவு நேரத்தை கொடுக்குறோம். காய்ச்சல் அடித்தாலும் ஒரு மாத்திரையை போட்டுட்டு போய் வேலைக்கு போகிறோமா இல்லையா? காய்ச்சல் சரியாகிறதுக்கு 4 நாள் ஆகும். 4 நாள் லீவ் போட்டு உட்காருவோமா? ஒரு நாள் வேணால் லீவ் போடுவோம், அடுத்த நாள் மாத்திரையை போட்டுட்டு போய் என்ன செய்வோம்? ஆனால் ஒரு ப்ரேயர்னு சொல்லுங்கள், மாத்திரை போட்டு வரமாட்டோம். ஏசப்பா தானே அதெல்லாம் பார்த்துக்குவார். ஏசப்பா தானே அதெல்லாம் பார்த்துவார். கர்த்தர் அவரை யார் கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை அவர் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். இந்த நாளில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஞாயிற்றுக்கிழமை எக்காரணத்தை கொண்டும் சர்ச்சை நான் என்ன செய்ய மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. ஏதாவது ஒரு ஆராதனை, 3 ஆராதனை இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல ஆராதனை அட்டன் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாளாவது சர்ச்சில் கால் வச்சே ஆகணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, ஜெபிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும், அவங்க கேட்குறத கொடுக்கணும்னு நினைப்பாரு. அப்போ அந்த சந்தோஷம் நமக்கு வரணும்னா நாம் கேட்குறத ஆண்டவர் கொடுப்பார். நாம் கேட்குறது நல்லது தான் கேட்போம், என்றைக்குமே கெட்டதை என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். அடுத்தவங்க கெட்டு போகணுன்னு நம்ம கேட்க மாட்டோம். ஒரு கதை சொல்லுவாங்க. ரெண்டு பேர் இருந்தாங்களாம். 2 பேருமே எங்கே போவாங்களாம்? சர்ச்சுக்கு போவாங்களாம். இவங்களுக்கு கிடைக்கிறத விட அவங்களுக்கு 2 மடங்கு கிடைக்குமா ஆசீர்வாதம். அப்போ இவருக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குமா, என்னடா இது 2 மடங்கு கிடைக்குதே அப்படின்ட்டு ஒரு நாள் என்ன செஞ்சாராம், ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணு போட்டுன்னாராம். ஒரு கண்ணு போட்டுன்னாராம். இவருக்கு என்ன கணக்குன்னா, அவருக்கு 2 கண்ணு போயிருட்டோம் அப்படின்னு. இயேசுவே எனக்கு ஒரு கண்ணு போட்டு, ஒரு கண்ணு போட்டு, ஒரு கண்ணு போட்டு, ஒரு கண்ணு போட்டு ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு படுத்துட்டாராம். ஆண்டவர் ஒன்று விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாராம். போய் படுத்துட்டாராம். காலையில் எந்திரிச்சு வேகமாக போய் பக்கத்து வீட்டுக்கார கதவை தட்டினாராம். ஏன்னா இவருக்கு ஒரு கண்ணு என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு கண்ணு போயிடுச்சு, ஒரு கண்ணு தான் தெரியுது. உடனே பக்கத்து வீட்டுக்காரன் கதவை தட்டினா கதவை திறந்தாராம். நல்லா 2 கண்ணுமே தெரிஞ்சான். வாங்க பிரதர் ப்ளீஸ்லான்னு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லையா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு போய் ஆண்டவர்கிட்ட, என்ன ஏசப்பா எனக்கு என்ன செஞ்சாலும் அவனுக்கு 2 செஞ்சீங்க, இப்போ எனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, அவனுக்கு 2 கண்ணு போகணும்னா. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, இல்லைப்பா உனக்கு ஒரு கண்ணு நல்லா தெரியுதுல்ல, அதனால தான் அவனுக்கு 2 கண்ணு நல்லா தெரியுதுன்னாராம். ஜெபம் பண்ணுறது கூட நம்ம நல்லது தான். நம்ம அப்படிலாம் யாருக்குமே ஜெபம் பண்ண மாட்டோம் இல்லை. நமக்கு தீமை செஞ்சவங்க கூட நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே அப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். அதனால நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நம்ம என்ன கேட்குறோமோ, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார். அப்பத்தை கேட்டால் அப்பத்தை தான் கொடுப்பார். மீனை கேட்டால் மீன் தான் கொடுப்பார். பாம்பை கொடுக்க மாட்டார். முட்டையை கேட்டால் தேலை கொடுக்க மாட்டார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய சித்தம் நம்ம இப்படி கேட்டால் இப்படி கிடைக்கவே கிடைக்காது, வேறு மாதிரி தான் கிடைக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது எப்படி வேறு மாதிரி கிடைக்கும்? வேறு மாதிரி கிடைக்காது. நம்ம கேட்குறத ஆண்டவர் கொடுப்பார். ஒரு சில நேரத்தில் நம்ம தப்பாக கேட்டோம்னா அவர் சரியாக கொடுப்பார், அவ்வளோதான். நம்ம ஒரு படிப்பை கேட்போம், அவர் சொல்லுவார், ஐயோ இந்த படிப்பு வேணாம், இது உனக்கு சரி வராது, நீ இதை எடுத்தேன்னா தான் உனக்கு நல்லதுன்னு மாற்றி கொடுப்பார். அவர் மாற்றி கொடுத்தாலும் நம்முடைய நன்மைக்காக கொடுப்பார். அல்லேலூயா. 3வது சந்தோஷம், நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். முதல் சந்தோஷம், பாவத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்புவார்கள். 2வது சந்தோஷத்தை நாம் பார்த்தோம். என்ன சந்தோஷம்? பிள்ளைகள் சத்தியத்திலே நடப்பார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையவே கிடையாதுங்க. பிள்ளைகள் எதில் நடப்பாங்க? சத்தியத்தில் நடப்பாங்க. 3வது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. 4வது ஒரு காரியத்தை பார்ப்போம். ஏசாயா 66:5. அல்லேலூயா. அவரோட நாமத்து நிமித்தம் உங்களை பகைக்கிறாங்கல்ல, அவரோட நாமத்து நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுறது, அவரோட நாமத்து நிமித்தம் நீங்கள் அசட்டை பண்ணப்படுறது. ஆமாம், நீ ஜபம் ஜபன்னா உனக்கு என்ன கிடச்சிச்சு?
நீ ஏசு ஏசுன்னா உனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு அவருடைய நாமத்தை நிமித்தம் யார் உங்களை அசட்டப்படுறாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அல்லேலூயா. அவர்களுக்கு முன்னாடி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. யார் அவர் நாமத்து நிமித்தம் உங்களை அசட்டை பண்ணுறாங்களோ, யார் அவர் நாமத்து நிமித்தம் நீங்கள் உங்களை ஒதுக்குறாங்களோ, யார் அவர் நாமத்து நிமித்தம் உங்கள் மனசை வேதனைப்படுத்துகிறாங்களோ, நீங்கள் இயேசுவுக்காக நான் நிற்கும்போது, கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அவங்க முன்னாடி நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. அதுக்கு தான் ஒரு வசனம் இருக்குது, என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை செத்து போகணுன்னு நினைக்கிறியா? என்ன, உனக்கு முன்னாடி ஆண்டவர் வாழ வைப்பார். உனக்கு முன்னாடி சந்தோஷமா எங்களை வாழ வைப்பார். ஏன்னா வசனம் சொல்லுது, நம்முடைய நேரங்கள் இயேசுவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்முடைய பலனை இயேசுவுக்கு கொடுக்குறோம், நம்முடைய பணத்தை அவருக்கு செலவு பண்ணுறோம் அதிகமாக, நம்முடைய சிந்தனை நம்ம சிந்திச்சா கூட அவருக்காக சிந்திக்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் இஷ்டத்துக்கு நம்மளை கூட விட்டுருவார் ஆண்டவர். சத்துருக்களுக்கு முன்னாடி நம்மளை எப்படி வைக்கிறாராம்? சந்தோஷமாய் கர்த்தர் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3:29 வாசிச்சு நம்ம ஜெபிக்கலாம். யோவான் 3:29. ஆமென். அல்லேலூயா. அடுத்து அவரோட சந்தோஷம் என்ன தெரியுமா? அவர் சத்தத்தை கேட்டால் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அவர் சத்தத்தை நம்ம என்ன செய்வோம்? கேட்போம். வலது புறமாவது இடது புறமாவது திரும்பும்போது வழி இதுவே அப்படின்னு சொல்கிற சத்தத்தை நம்மளை கேட்க வைப்பார். நம்மளையும் மீறி நமக்கும் தெரியாமல் நம்ம கால் போய் எதுலேயும் மாட்டிக்காதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்போம். உடனே சத்தத்தை காது கேட்கணும் இல்லை, சூழ்நிலைகளின் மத்தியில் அவருடைய சத்தம் வெளிப்படும். ஒரு சில நேரம் காதுலேயும் கேட்கும். அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிற சத்தம். அது ஏங்க பெண்மான், ஏன் வேற ஆண்மான்னு போட்டா என்ன? பெண்மான்களை ஈனும்படி செய்கிற சத்தம். ஏன் தெரியுமா? மான்கள் கர்ப்பமாக இருக்கும்போது அந்த குட்டி போட போகிற நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தை கொடிய விலங்குகள் கண்டுபிடிச்சிரும். கொடிய விலங்குகள் என்ன செஞ்சிருமா? கண்டுபிடிச்சி அது இருக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சிருமா? அதை எப்படியாவது, மான்கள் பிரசவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். குட்டி போடும்போதே குட்டிக்கு என்ன இருக்குமா? கொம்பு இருக்குமா? அதனால அது கஷ்டப்பட்டு அந்த மான் சத்தம் போடுறத கேட்டு மற்ற விலங்குகள் அதை அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் ஒரு சத்தம் போட்டு அதை பிறக வச்சிருவார். கர்த்தருடைய சத்தத்தினால தான் மானு குட்டி போடுதான். மானுக்கு அந்த பிரசவ வேதனையில மான் கத்தாதபடிக்கு கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட்டு மானை பிரசவிக்க பண்ணிடுவாராம். நம்ம கேட்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சதீஷுக்கு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சதீஷ் மனைவி சுகாசினிக்கு குழந்தை பிறந்துச்சு. 6 மணிக்கு ஃபோன் பண்ணான், சிட்டி ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்கோம், ப்ரேயர் பண்ணிக்கங்கண்ணா. 6 மணிக்கு பண்ணா, இங்கே ஆராதனை முடிச்சுட்டு ஓலையூருக்கு போகிறோம், அடுத்த ஃபோன் வருது, குழந்தை பிறந்துருச்சு, பெண் குழந்தை. எப்படா பிறந்துச்சு? என்னடா இப்போ தான் போனோம், உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க, பார்த்தாங்க, கொஞ்சம் நேரம் நடக்க சொன்னாங்க, நடந்துக்கிட்டே இருந்துச்சு, கொஞ்சம் வாமான்னாங்க, உள்ளே போச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிச்சு? குழந்தை என்னையும் கூப்பிட்டாங்க, நானும் உள்ளே போனேன், குழந்தைய எடுத்து என் கையில் தான் என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ இவன் கேட்டான், ஆண்டவர் வசனத்தில் வேதனையோடு பிள்ளை பெறுவாயின்னு இருக்காரு, அதெல்லாம் ஆண்டவர் அடித்து காலி பண்ணிட்டாரு, இப்போ யாருக்குமே என்ன வரதில்லை. பெண் மான்களை ஈனும்படி. அந்த மான் தான் குட்டி போடுறதுக்கு தவிக்கிற தவிப்பு, குட்டி போடுற நேரத்தில் கத்தும் போது மற்ற விலங்குகள் குட்டியை தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்ற பரிதபிப்பு, இது எல்லாத்தையும் கர்த்தருடைய சத்தம் அந்த மானை காப்பாற்றுற மாதிரி. ஆண்டவர் நம்ம பரிதபிக்கிறோம்ல, பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறோம், எதுக்கோ பரிதபிக்கிறோம், ஐயோ இது அப்படி ஆயிடக்கூடாது, ஐயோ அவங்கக்கிட்ட மாட்டிக்கக்கூடாது, கெட்ட மனிதர்களுடைய பார்வை எங்கள் பிள்ளைங்க மேலே பற்றக்கூடாது, கெட்ட நண்பர்கள் பிள்ளைங்க கிட்ட போய் மாட்டிக்க கூடாது, என்னென்னமோ நினைக்கிறோம்ல. பெண் மான்களை ஈனும்படி செய்த கர்த்தருடைய சத்தம் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன கொடுக்குமா? மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுவார். அவர் நம்ம கிட்ட பேசினா நமக்கு சந்தோஷம். ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு இருப்போம், அப்போ தேவனோட வார்த்தை வரும். இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம்,
சந்தோஷத்தை குறித்து. எஜமானுடைய சந்தோஷம் பாவிகளை ரட்சிக்கும். எஜமானுடைய சந்தோஷம் நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்திற்குள் நடத்தும். எஜமானுடைய சந்தோஷம் நம்முடைய ஜபங்களுக்கு பதிலை கொண்டு வரும். ராஜா சந்தோஷமாக இருந்தாருன்னா அவர்கிட்ட கேட்டவனையும் கொடுத்துருவாங்க. நம்மளே பாருங்களேன், ரொம்ப ஜாலியான மூடில் இருந்தோம்னா பிள்ளைங்க ஏதாவது கேட்டால் கொடுத்துட்டு ஐயோ ஏன்டா கொடுத்தோன்னு இருக்கும். இங்கே பாரு, நான் பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும் நம்ம வீக்னஸ்ஸு. ஃபோனுங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து வேகமாக கேட்குங்க. அந்த சவியை கொடு, இந்த சவியை கொடுத்துட்டு அப்புறம் என்ன செய்வோம்? சிச்சோ. அப்போ எஜமான் வந்து அப்படி தெரியாமலாம் கொடுக்க மாட்டார். மிகுந்த மன மகிழ்ச்சியில் நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். அடுத்தது பார்த்தோம், சத்துருக்களுக்கு முன்னாடி நம்மளை சந்தோஷமாக வாழ வைப்பார். சத்துருவை காலி பண்ணுறதுக்கு நம்மளை சந்தோஷமாக்கி விட்டுருவார். துன்மார்க்கன் பல்லை கடித்து கரைந்து போவான். நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே என்ன ஆயிரும்? பல்ல கடிக்க ஆரம்பிச்சிருங்க. கவலைப்படாதீங்க, கடிச்சிக்கிட்டே கடன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக நாம் பார்த்தோம், அவர் சத்தம் நம்மளை சந்தோஷப்படும். நமக்காக எந்த இடத்துலையும் அவர் சத்தம் தொனிக்கும். கர்த்தருடைய சத்தம் திரளான தண்ணீர்கள் மேல் தொனித்து கொண்டு. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் நம்மளை சந்தோஷப்படுத்துங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தரோட சத்தம் நம்மளை சந்தோஷப்படுத்துனா நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றக்காக அவர் எங்கே வேணாலும் போய் பேசுவார், யார்கிட்ட வேணாலும் போய் பேசுவார், என்ன வேணாலும் பேசுவார். அல்லேலூயா. அவ்வளோதான். ரகசியமாய் தள்ளி விடணும்னு யோசிச்சார். யார? யோசேப்பு. நீதிமானாக இருந்து, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைபிளில் நிறைய கணவன்மார்கள் இருக்கிறாங்க. ஈசாக்கு நல்ல ஒரு கணவன் சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. அதாவது குடும்ப முகாம்களில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஈசாக்கை போல கணவன் வேண்டும் அப்படின்வாங்க. ஜெபிங்க வாலிப பிள்ளைகள் சொல்லுவாங்க ஈசாக்கை போல. ஏன்னா ஈசாக்கு எப்படிப்பட்டவர்? கர்த்தருக்கு பயப்படுறவர், வேதத்தை நேசிக்கிறவர். என்ன கேட்டால் சொல்லுவேன், யோசேப்பை போல கணவன். ஏன்னா மனைவியை அவமானப்படுத்த மனதில்லாத கணவன் தான் நல்ல கணவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவங்க எத்தனையோ பேர் மனைவி அவமானப்படுத்துறவங்க இருப்பாங்க. 4 பேர் முன்னாடி வச்சு நான் ஊழியத்துக்கு போகிற இடங்கள்லாம் ஒரு சில இடங்கள்ல பாஸ்டருங்களை பார்ப்பேன். நான் ஒரு சில பாஸ்டருங்க எல்லாரும் முன்னாடியே வச்சு மனைவியை அவமானப்படுத்துவாங்க. அடுத்தவங்களை காமிச்சு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ இரு. என்னைய காமிச்சு நிறைய இப்போ பாஸ்டருங்க அவங்க பொண்டாட்டிங்களை அவமானப்படுத்தும் போது எனக்கு அவ்வளோ கோபமாக வரும். ஒருத்தர் என்னை நிற்க வச்சுட்டே சொன்னார், அங்கே பார்த்தியா அவங்க எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, நீ தான் இருக்கிய. என்னமோ சொன்னார். என்ன சொன்னார்? மண்டு மாதிரி இருக்க பாருன்னாரு. எனக்கு கோபமாக வந்துச்சு, நீலாம் ஒரு பாஸ்டரா போய அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. மனைவியை அவமானப்படுத்து. ஆனால் யோசேப்பு அவமானப்படுத்தக்கூடாது. ஆனால் எவ்வளோ பெரிய தப்பு இது! பைபிள் நியாயப்பிரமாணத்தின்படி திருமணமாகாமல் கர்ப்பமாக இருக்காங்க, அவங்கள கல்லெறிஞ்சு கொல்லணும். அவமானப்படுத்த மனது இல்லாமல் ரகசியமாக தள்ளிடலாம். வேணாம், இவளோட நம்ம வாழ வேணாம், ரகசியமாக தள்ளணுன்றப்ப கர்த்தருடைய சத்தம் வந்துச்சு. சேர்த்துக்கொள்ள ஐயப்பா, கர்த்தருடைய சத்தம் சத்தியத்திற்காக வரும். தப்பே செய்யலப்பா அந்த பொண்ணு, அது பரிசுத்த ஆவியில தான் கர்ப்பவதி ஆயிருக்கு அப்படின்னு கர்த்தருடைய சத்தம் பரிஞ்சு பேசிச்சாங்க வந்து. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் நமக்காக எங்கே வேணாலும் போய் பேசும். கர்த்தருடைய சத்தம் நம்மளை மகிழ்ச்சி ஆக்கிறக்காக போய் பேசும். நம்மளை பற்றி தப்பாக யோசிக்கிறவங்கள்ட்ட போய் கர்த்தருடைய சத்தம் போய் பேசும். அவங்க தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? எஜமானுடைய சந்தோஷத்துலேருந்து. எஜமானுடைய சந்தோஷத்தில் நாம் பங்கு பெறணும்னா நாம் என்ன செய்யணும்? நம்முடைய தாளந்துகள், நம்முடைய நேரம், நம்முடைய திறமை, நம்முடைய பலன், நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு எல்லாத்தையும் ஆத்தும ஆதாயத்துக்காக பயன்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரீகலமனதரக சகலமனகர கலபரபலபரபா நீகலமனகரகலகதர கரமனகரபா. ஏதாவது செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு என்று சொல்லி அந்த பாடலை பாடி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஏதாவது செய்யணும். ஒரு நாள் பொழுது விடிஞ்சு ஒரு நாள் பொழுது போகிறதுக்குள்ள நான் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கணும். ஆண்டவர், ஆத்தும ஆதாயத்திற்காக, பரலோக ராஜ்யத்திற்காக, தேவனுடைய நாமத்திற்காக நான் ஏதோ ஒன்று செய்யணும். நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, வருஷம் முழுசும் வேலை 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 வேலை,
6 நாள் வேலை, 1 நாள் தான் இருக்குன்னு தூங்கக்கூடாது. அந்த 1 நாளை இயேசுவுக்கு கொடுங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவையாவது லீவை போடுங்க. லீவை போட்டு ஆண்டவருக்கு அந்த நாளை என்ன செய்யறது, யுத்த ஜபத்துல வந்து கலந்துக்கிட்டு சபைகளுக்காக யுத்தம் பண்ணுங்க, தேவ ராஜ்யத்துக்காக யுத்தம் பண்ணுங்க. இதெல்லாம் தான் ஆண்டவர் எழுதி வைப்பார் பரலோகத்துல. இப்படி பயன்படுத்தும் போது, உங்களுடைய நேரங்களை கர்த்தருக்கு பயன்படுத்தும் போது, உங்களுடைய பலனை பயன்படுத்தும் போது, உங்களுடைய சகல விதமான காரியங்களை இயேசுவுக்காக பயன்படுத்தும் போது, எஜமானுடைய சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. தாங்க வேண்டும் ஊழியங்களை, தாங்க வேண்டும் ஊழியங்களை, நமது ஜெபத்தால், நமது பணத்தால், நமது ஜெபத்தால், நமது பணத்தால் சொல்லுவோம். ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஏதோ ஒரு நாள் வந்தோம், ஒரு நாள் வசனத்தை கேட்டோம், கொஞ்ச நேரம் ஆவியிலே களி கூர்ந்தோம், அப்படியே கலைந்து போகிறவர்கள் அல்ல ராஜா. ஜீவன் ஜீவனை பிறப்பிக்கும், ஜீவன் ஜீவனை பிறப்பிக்கும். எங்களுக்குள் அந்த ஜீவன் இருக்குமானால், அந்த நித்திய ஜீவனுக்குரிய காரியங்கள் எங்களிடத்தில் இருக்குமானால், ஜீவ வார்த்தைகள் எங்களுக்குள் இருக்குமானால், ஜீவ ஆவி எங்களுக்குள் இருக்குமானால், நாங்கள் ஜீவனை பிறப்பிக்கிறவர்களா இருப்போமானால். எங்களுக்குள் இருக்கிற அந்த ஜீவ நதி எங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும், எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நிரப்பட்டும், நாங்கள் வசிக்கிற திருச்சி பட்டணத்தை நிரப்பட்டும், தமிழ்நாட்டை நிரப்பட்டும், இந்திய தேசத்தை நிரப்பட்டும், முழு உலகத்தை நிரப்பட்டும். தேசங்களுக்காக ஜெபிக்கிற அபிஷேகத்தை ஊற்று, சுவிசேஷம் அறிவிக்கிற அபிஷேகத்தை ஊற்று. கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அளவில்லாத சந்தோஷத்தினால் நிரப்புங்க. எங்க பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கட்டும், எங்க பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளா இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி நாங்க சந்தோஷமாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த எஜமானுடைய சத்தம் எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எஜமானுடைய சந்தோஷம் இவர்கள் வாழ்க்கையிலே பரிபூரணமாய் இவர்கள் அனுபவிக்க உதவி செய்யும். ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் போது சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவர். அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. ஆக உங்களுக்குள் இருக்கிற தாளந்தை அவருடைய ராஜ்யத்திற்கு பயன்படுத்தும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அவருடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க செய்வாராக. கர்த்தருடைய செல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.